ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோட சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது. ஃபஸ்ட்டு வானலில் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி தான் அதை ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கடுகு, கருவேப்பிலை, ஒரு ஹாஃப் பச்சை மிளகா. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ காரம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கிட்ஸ்க்கு கொடுக்குறதுனால ஹாஃப் பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணி வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்க விடணும். இது வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும் வெங்காயம். அதுக்குள்ளே நான் ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி எடுத்துக்கிறேன். 3 தக்காளியையும் நல்லா ஃபைனாக குட்டி குட்டியாக நான் சாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி போடலாம். நாட்டு தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போதும். இது நான் நாட்டு தக்காளி இல்லை, அதனால் நான் 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 3 தக்காளி இந்த மாதிரி பொடிசாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா குக் ஆகணும். அதனால் அது நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அந்த ஆயில் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரணும். ஓரளவுக்கு இந்த மாதிரி ஆயில் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணணும். நாட்டு சர்க்கரை. வெல்லம் இருந்தால் நம்ம வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் 2 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.